Hey Amis, annyeonghaseyo. Warm welcome to my channel Glossy Shine. This is Fairy Hazel. இன்னைக்கு நம்ம ஒரு ஒன் ஷாட் தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இது ஒரு க்யூட்டான லவ் ஸ்டோரி. ஸ்டார்டிங்கில் ஒரு பெரிய பில்டிங்கை தான் காட்டுறாங்க. அது நம்ம ஜியோன் குரூப் ஆஃப் கம்பெனி. நம்ம ஹீரோ அண்ட் ஹீரோயின் 2 பேருமே இங்கே தான் ஒர்க் பண்ணுறாங்க. கீழே எல்லோரும் லிஃப்ட்டுக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க. அங்கே 2 லிஃப்ட் இருக்குது, ஏ அண்ட் பி. நம்ம ஹீரோயின் ரஃபா பின்ற லிஃப்ட்டுக்கு நேராக தான் நின்றுட்டு இருக்காங்க. லிஃப்ட் டோர் ஓப்பன் ஆகுது. ஒரே ஒரு ஆள் போகிற அளவுக்கு இடம் இருக்குது. ஆனாலும் ரஃபா போகாமல் வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க. அப்போ பின்னாடி இருந்த ஒரு பொண்ணு, நீங்கள் போகலையா, அப்போ நான் வேணால் போய்க்கட்டுமா அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு போய் லிஃப்ட்டில் ஏறிடுறா. இப்போ அப்படியே ரஃபா ஏன்ற லிஃப்ட்டுக்கு நகர்ந்து வந்து நின்றுடுறாங்க. பக்கத்தில் கோட் சூட்லாம் போட்டுட்டு மிஸ்டர் கிம் ஃபோனில், ஹே நீ முதல்ல மூட வேண்டியதை ஒழுங்காக மூடி இருந்தால் எனக்கு இந்த பிரச்சனையே வந்திருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு ஆக்ரோஷமாக கத்திகிட்டு இருக்காரு. ஆனால் அவர் ஜிப்பு போடலன்னு ஹீரோயின் நோட் பண்ணிவிட்டு, நீ முதல்ல மூட வேண்டியதை மூடி இருக்கணுமேடா அப்படின்னு சொல்லிட்டு செம்மையாக சிரிச்சிடுறாங்க. அப்புறமா காம் ஆகிட்டு லிஃப்ட் ஏ டோர் ஓப்பன் ஆகுது. அப்போது ஹீரோயின் உள்ளே போய் ஏறிடுறாங்க. பின்னாடியே ஒருத்தர் உள்ளே வராரு. அது யாரும் இல்லை, நம்ம கதையோட ஹீரோ ஜங்குக் தான். நம்ம ரஃபாவை பார்த்துட்டே அப்படியே சைடாக ஓரமாக நிற்கிறாரு. நான் ஜங்குக். நான் இந்த பில்டிங்கில் 24th ஃப்ளோரில் தான் ஒர்க் பண்ணுறேன். நான் இங்கே வேலைக்கு சேர்ந்து ஒரு வாரம் தான் ஆகுது. நான் கொரியாவிலேருந்து வந்தனால எனக்கு இங்கிலீஷ் அவ்வளோவா பேச தெரியாது. ஆனால் இங்கே இருக்காளே ஒரு பொண்ணு, 4 வாட்டி இதே லிஃப்ட்டை எதேர்ச்சியாக இந்த ஒரே வாரத்தில் பார்த்துட்டேன். இவளை எனக்கு ரொம்ப பிடிக்கும். இன்றைக்கி அதுவும் ஒரு சிரிச்சா பாரு ஒரு சிரிப்பு, அது அவ்வளோ அழகாக இருந்துச்சு. இவகிட்ட எனக்கு பிடிச்ச ஒரே விஷயமே, காது கீழே கழுத்துக்கு மேலே எங்கே இருக்கணுமோ அங்கே ஒரு மச்சம் கரெக்டாக இருக்கும். சாரி, மைண்ட் வாய்ஸ் தானேன்னு கொஞ்சம் போகட்டாக பேசிட்டேன். மற்றபடி நான் ரொம்ப நல்ல பையன். ஆனால் இவ எங்கே வேலை பார்க்குறான்னு கூட தெரியல. ஏன்னா நான் 24வது ஃப்ளோர்லேயே இறங்கி போயிடுவேன். இப்போ வரைக்கும் அவள் என்ன வேலை பார்க்குறா அப்படின்னு எனக்கு தெரியல அப்படின்னு நினச்சிட்டு 24th ஃப்ளோரில் இறங்கி போயிடுறா. அடுத்த நாளே அதே லிஃப்ட்டில் ரஃபாவுக்கு பின்னாடி ஜங்குக் நின்றுட்டு இருக்கான். இன்றைக்கி இப்படி ஒரு அதிர்ஷ்டம் கிடைக்கும் நான் எதிர்பார்க்கவே இல்லையே. பேசாமல் அவள் பேர் என்னன்னு கேட்டுருவோமா, தப்பாக நினச்சிப்பாளோ அப்படி. அவள் பக்கத்தில் போகிறாரு. இவன் மேலே இப்படி ஒரு வாசமா, இவன் நிஜமாகவே சென்ட் போட்டிருக்காளா இல்லை இவன் மேலேயே இந்த வாசனை தான் வருதா அப்படின்ற மாதிரி பக்கத்தில் போய் நிற்கிறாரு. ரஃபா லைட்டாக திரும்புகிறா. ஜங்குக் நேராக நின்றுக்கிறான். அப்பாடி ஜஸ்ட்டில் மிஸ்ஸுடா, இல்லைன்னா அவ்வளோதான் இன்னைக்கு அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்காரு. அப்படியே கட் பண்ணி இப்போ ஹீரோயின் சைடு வந்தா, எனக்கு பின்னாடி நிற்கிறானே இந்த பையன் கொஞ்சம் க்யூட்டாக இருக்கான். இந்த பையனை ஒரு வாரமாக இதே லிஃப்ட்டில் பார்த்துட்டு இருக்கேன். அது மட்டும் இல்லாமல் அன்றைக்கி பீன்ற லிஃப்ட்டில் நான் ஏறாததுக்கு காரணம், அதில் ஒரே ஒருத்தர் போகிறதுக்கு தான் இடம் இருந்தது. எனக்கு பின்னாடியே இவனும் நின்றுட்டு இருந்தான். நான் மட்டும் அன்றைக்கி ஏறி இருந்தால் இவனும் ஏறி இருக்க மாட்டான். அதனால தான் அந்த லிஃப்ட்டில் நான் ஏறாமல் ஏன்ற லிஃப்ட்டில் வந்து ஏறினேன். ஆனால் என் மனசுக்குள்ளே தோணிக்கிட்டே இருக்குது, நான் ஒரு வாரமாக இவனை இதே டைமில் இதே லிஃப்ட்டை பார்த்துக்கிட்டே இருக்கேன். இது கோயின்சிடெண்ட்டாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. இது டெஸ்டினியாக இருக்கும்னு நினைக்கிறேன். எதுக்கும் இன்னும் ஒரு வாரம் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறான். அடுத்த ஒரு வாரமும் 2 பேரும் அதே லிஃப்ட்டில் அதே டைமில் தான் ஏறுறாங்க. ஸோ இவன் என்னோடய டெஸ்டினியாக தான் இருப்பான் அப்படின்னு சொல்லிட்டு ரஃபா ஜங்குக்கை பற்றி பாசிட்டிவாக யோசிக்கிறான். அப்படியே கட் பண்ணி ஜங்குக் சைடு பார்த்தா, இந்த பிள்ளை 8:45க்கு வருதுன்னு சொல்லிட்டு ஒரு வாரமாக நம்மளும் அடித்து பிடிச்சி 8:15க்குலாம் வந்து நிற்கிறோம். ஒரு வேளை இந்த பிள்ளை நம்மளை பொம்பளை பொறுக்கின்னு நினச்சிருப்பாளோ, பொண்ணுங்க பின்னாடி சுற்றுற ஸ்டாக்கர்னு நினச்சிட்டா போலீஸ்கிட்ட போட்டு கொடுத்துருவாளோ. ஏண்டா கொரியாவிலேருந்து இங்கே வந்து பொம்பளை சோக்கு கேட்குதா உனக்கு, பொம்பளை சோக்கு அப்படின்னு வாயிலெல்லாம் மிதின்னு மிதிப்பானுங்க. இல்லை இதுக்கப்புறம் நம்ம டீசெண்டான ஆளாக தான் நடந்துக்கணும். நாளைக்கு நான் 1 நிமிஷம் லேட்டாக தான் வரப்போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு திங்க் பண்ணுறாரு. மறுநாள் ஜங்குக் 8:46க்கு தான் வரான். ஆனால் ரஃபா 8:45க்கெலாம் போயிட்டு லிஃப்ட்டுக்குள்ளேயே ஏறிடுறா. ஜங்குக்காக வெயிட் பண்ணுறா. லிஃப்ட்டு க்ளோஸ் ஆகாத மாதிரி பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கிட்டே இருக்கா. தூரத்தில் யாரோ வர மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டு அங்கே இருக்கிறவங்ககிட்டலாம் சொல்கிறான். ஆனால் வரது ஜிப்பு போடாமல் வந்தார் மிஸ்டர் கிம், அவர் தான் வராரு. ஐயோ இப்போ ஒன்றும் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு லிஃப்ட்டு க்ளோஸ் ஆகும்போது ஜங்குக்கோட வாய்ஸ் கேட்குது. டக்குன்னு பட்டனை ப்ரெஸ் பண்ணி லிஃப்ட் டோர் ஓப்பன் ஆகுது. ஜங்குக்கும் லிஃப்ட்டுக்குள்ளே ஏறிடுறாரு. இன்றைக்கி 1 நிமிஷம் லேட்டாக தான் வந்திருக்கேன். நான் டீசெண்டான பையனும் நினச்சிருப்பாங்க, நான் அவங்களுக்காக வரலைன்னு யோசிச்சிருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு நல்ல பையன் மாதிரி ஜங்குக் நின்றுக்கிறான்.
லிஃப்ட்டுக்குள்ளே சில்வர் மெட்டல் தான் யூஸ் பண்ணியிருப்பாங்க. அதில் கண்ணாடி மாதிரி நம்மளோட பிம்பம் நம்மளுக்கே தெரியும். அதில் ரஃபா ஜங்குக்கை பார்த்து, இவனுக்கு ஐப்ரோஸ்லாம் நல்லா அடர்த்தியாக இருக்குது, அவன் லிப்ஸை பாரு ரொம்ப க்யூட்டாக இருக்குது, அழகாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ரசிச்சுட்டு இருக்கா. அவரை பார்த்ததும் ஜங்குக் ஃபோன் எடுத்து மறைச்சிட்றான். ஜங்குக்கும் அவளை பார்க்குறான். ஆனால் யாருக்கும் தெரியாமல் அவளை ஃபோட்டோ எடுக்கணும்னு சொல்லிட்டு ஃபோனை சைடாக மறைச்சி வச்சுட்டு ஃபோட்டோ எடுக்க ட்ரை பண்ணுறான். இதை மிஸ்டர் கிம் பார்த்துடுறாரு. இந்த 2 பேருக்கும் இப்படி ஒரு கதை ஓடுதா அப்படின்னு சொல்லிட்டு அவர் அந்த ஃப்ளோரில் இறங்கிடுறாரு. இப்போது ஜங்குக்கும் ரஃபாக்கும் நடுவில் யாருமே இல்லை. ஆனால் நமக்கு நல்ல சான்ஸு அப்படின்னு சொல்லிட்டு கையை கட்டிட்டு நின்று போஸ் கொடுக்குற மாதிரி ஃபோட்டோ எடுக்கலான்னு வரும்போது பின்னாடி இருந்து ஒரு பாட்டி முன்னாடி வந்து நிற்கிறேன்னு சொல்லிட்டு ஜங்குக்கை பொசுக்குன்னு தள்ளி விட்டுருது. அதில் ஜங்குக்கோட ஃபோன் ஹீரோயின் கால் கிட்ட குப்புற விழுந்துருது. அதில் கையில் இருந்த ஃபோன் நேராக ரஃபா கால்கிட்ட போய் குப்புற விழுந்துருது. எப்பா பேராண்டி பார்த்து போக மாட்டியாப்பா அப்படின்னு சொல்லிட்டு அந்த பாட்டி ஜங்குக்கை பார்த்து கேட்குது. அப்போது பாட்டி மன்னிச்சிருங்க, நான் வேணும்ட்டே பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை தேடினா ஃபோன் ரஃபா கால்கிட்ட விழுந்திருக்கு. ஐயோ அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஃபோனை எடுக்கிறதுக்காக அவன் போகிறான். ரஃபா அவள் கால்கிட்ட இருந்த ஃபோனை பார்த்துட்டு, பல நழுவி பாலில் விழுன்னு சொல்லுவாங்க, ஆனால் ஃபோன் நழுவி என் காலில் விழுந்திருக்கு, இதை நான் எடுத்து கொடுப்பேன். அவன் தேங்க்யூ சொல்லுவான். அப்படியே உன் பேர் என்னன்னு கேட்பான். டேட்டிங்க்கு கூப்பிடுவான். அப்படியே எங்கள் காதல் கதை தொடரும். நான் என் டெஸ்டினியை ரீச் பண்ணிவிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு சந்தோஷமாக அந்த ஃபோனை எடுக்க போகும்போது ஜங்குக்கு அந்த ஃபோனில் பாஞ்சு உருண்டு புரண்டு வாரி சுருட்டி அந்த ஃபோன் எடுத்து கட்டி பிடிச்சி நின்றுட்டு இருக்கா. ஏன்னா அந்த ஃபோனில் ஃப்ரண்ட் கேமரா ஆன் ஆகிருக்குல்ல, இந்த பிள்ளையை தான் நம்ம ஃபோட்டோ எடுத்தோன்னு தெரிஞ்சுது. ஆத்தாடி போலீஸ் ஸ்டேஷன் நம்மளுக்கு கஞ்சி தான் அப்படின்னு சொல்லிட்டு பயத்தில் நின்றுட்டு இருக்கா. அப்போது ரஃபா, ஏன்டா இப்படி எடுத்த, ஒரு வேளை அவனுக்கு நம்ம மேலே இன்ட்ரெஸ்ட் இல்லையோ, நம்ம தான் டெஸ்டினி அது இதுன்னு சொல்லிட்டு சுற்றிட்டு இருக்கோமோ அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு நின்றுட்டுருக்கா. 24வது ஃப்ளோர் வருது. ஜங்குக்கு கொடுக்கணுன்னு ஓடி போயிடுறான். அடுத்த நாள் ஜங்குக் 2 நிமிஷத்துக்கு முன்னாடி லிஃப்ட்டில் ஏறிடுறான். ரஃபா ஜஸ்ட்டு மிஸ்ஸு, இவனை நம்ம மிஸ் பண்ணியிருப்போம், என்னாச்சு இவனுக்கு, இன்றைக்கே 2 நிமிஷம் சீக்கிரமாகவே வந்துட்டான் அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக்கை பார்த்துட்டே லிஃப்ட்டில் ஏறுறா. இந்த சைடு அப்படியே ஜங்குக்கா, ஒரு வேளை நம்ம அவளை ஃபோட்டோ எடுத்தது அவளுக்கு தெரிஞ்சிச்சோ, நம்ம 24வது ஃப்ளோரில் தான் இறங்குவோன்னு அவளுக்கு தெரியும், அங்கே சேல்ஸ் டிபார்ட்மெண்ட் தான் இருக்கும்னு சொல்லிட்டு இந்நேரத்துக்கு கெஸ் பண்ணியிருப்பா, நம்ம பேர் மட்டும்தான், அதையும் தெரிஞ்சுட்டு நம்மளை போலீஸில் கம்ப்ளைண்ட் பண்ண போகிறாளோ அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கா. அதே சமயத்தில் ரஃபா, ஜங்குக் சேல்ஸ் டிபார்ட்மெண்ட்டோட ஐடி கார்டு போட்டிருப்பான், இன்றைக்கி எப்படியாவது இவனோட பேரை பார்த்துடணும் அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்தில் போய் நிற்கிறா. ஜங்குக் இதை பார்த்துட்டு தள்ளி வந்து நிற்கிறா. அடே கொஞ்சம் இங்கே திரும்புடா, நான் உன் பேரை பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு லைட்டாக பக்கத்தில் வரா. ஜங்குக் இதை நோட் பண்ணிவிட்டு, ஐயையோ இவன் நம்ம போலீஸில் தான் பிடிச்சி கொடுக்க போகிறா போல அப்படின்னு சொல்லிட்டு ஐடி கார்டை மறைச்சிக்கிறா. இதை பார்த்துட்டு ரஃபாவுக்கு ஒரே எம்பாரசிங்காக ஆகிடுது. மறுநாள் ரஃபா சோகமாக வந்து லிஃப்ட்டில் ஒரு ஓரமாக நின்றுட்டு இருக்கா. இவன் நம்மளை பசங்க பின்னாடி சுற்றுற ஒரு பொம்பளை ஸ்டாக்கர்னு நினச்சிட்டான் போல அப்படின்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணிட்டு நின்றுட்டு இருக்கா. இந்த பக்கம் ஜங்குக், நம்ம அவளுக்கு டீசெண்டான ஆளுன்னு ப்ரூவ் பண்ணிட்டா அவள் நம்மளை போலீஸ்கிட்ட பிடிச்சி கொடுக்க மாட்டாள், அதனால நம்ம ஏன் இங்கிலீஷில் பேச ட்ரை பண்ணக்கூடாது, அது டீசெண்டாக இருக்கும்ல அப்படின்னு யோசிச்சு மறுநாள் கூகுளெல்லாம் சர்ச் பண்ணி ஹலோ மை நேம் இஸ் ஜங்குக் அப்படின்றத மனப்போலலாம் பண்ணிவிட்டு உள்ளே போய் நிற்கிறாரு. ஆனால் ரஃபா, ஐயையோ இன்றைக்கும் என்னை பார்த்து ஓடிடாதடா அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக்கை பார்க்குறா. ஆனால் ஜங்குக் ரஃபாவை பார்த்து ஸ்மைல் பண்ணுறான். ரஃபாவுக்கு ஷாக் ஆகுது. ஐயோ இவன் நம்மளை பார்த்து சிரிக்கிறானே அப்படின்னு சொல்லிட்டு சந்தோஷப்படுறா. இன்றைக்கி மனப்பாடம் பண்ண இங்கிலீஷை பேசிட வேண்டியதான் அப்படின்னு சொல்லிட்டு பேச ஆரம்பிக்கிறாரு. ஹான்னு தவிர வேறு எதுவுமே வர மாட்டேங்குது. மனப்பாடம் பண்ண இங்கிலீஷும் மறந்து போயிடுது. வாயை பொழந்துட்டு அப்படியே நின்றுட்டுருக்காரு. ரஃபாவா என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்ருக்கா. அதுக்கப்புறம் பின்னாடி திரும்பிட்டு, ஐயோ இதுக்கு அவன் என்ன ஸ்டாக்கர்னே நினச்சிருக்கலாமேடா, ஒரே அசிங்கமாக போச்சே குமார் அப்படின்னு சொல்லிட்டு நின்றுட்டுருக்கா. என்ன பண்ணுறதுனே தெரியல. அப்போது பின்னாடியிலேருந்து ஒரு பொண்ணு லிஃப்ட்டில், அவளுக்கும் ஜங்குக்கை ரொம்ப பிடிக்கும், அடிக்கடி லிஃப்ட்டில் பார்த்துருப்பா. ஜங்குக் கரெக்ட் பண்ணலான்னு சொல்லிட்டு 2 கோல்ட் காஃபி வாங்கிட்டு ஒன்று அவனுக்கு கொடுத்துட்டு இன்னொன்று அவளும் குடிச்சிட்டு பேசிகிட்டு இருக்கா. இதை பார்க்குற ரஃபாக்கு காதுலேருந்து புகை வராத குறை தான். ஐயோ சக்காலத்தி, இவ என் டெஸ்டினியை திருடிடுவா போலையே அப்படின்னு சொல்லிட்டு முறைச்சி பார்த்து நின்றுட்டுருக்கா. அதனாலே இதுக்கப்புறமும் நம்ம வெயிட் பண்ணக்கூடாது, நம்மளும் ஏதாவது செய்யணும் அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு கையில் ரஃபா அவளோட ஐடி கார்டை எடுத்து வச்சுக்கிறா. இதை கரெக்டாக ஹீரோ கால்கிட்ட போடுறோம், அவன் எடுத்து கொடுப்பான், அப்படியே பேச ஆரம்பிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு கரெக்டாக குறி பார்த்து போடுறதுக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்கா.
இன்னொரு பக்கம் நம்ம ஜங்குக் ஒரு சின்ன பேப்பரில் பிட் எழுதி எடுத்துகிட்டு வந்திருக்கான். ஹலோ மை நேம் இஸ் ஜங்குக், ஹலோ மை நேம் இஸ் ஜங்குக்னு சொல்லிட்டு அதை பாட்டு மனப்பாடம் பண்ணிகிட்டு இருக்கான். இந்த டைமில் ரஃபாக் அந்த ஐடி கார்டை மெல்லமாக சுற்றி ஜங்குக் கால்கிட்ட போடுறான். ஆனால் ஜங்குக் அதை எதுவுமே கண்டுக்காமல் அவன் அந்த பேப்பரை பார்த்து படிச்சுட்டு இருக்கான். இது எல்லாத்தையும் மிஸ்டேக்கையும் நோட் பண்ணிவிட்டு அந்த ஐடி கார்டை எட்டி பார்க்குறாரு. பார்த்துட்டு ஜங்குக்கும் ரஃபாவையும் பார்த்துட்டு, ஓ கதை அப்படி போகுதா அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஐடி கார்டை தாண்டி அவர் ஃப்ளோரில் இறங்கிடுறாரு. ரஃபாவா, டேய் பின்னாடி இருக்கிறவனுக்கு கூட பச்சையாக தெரியுதுடா, நான் ஒன்று தான் கரெக்ட் பண்ண இதெல்லாம் ட்ரை பண்ணிகிட்ருக்கேன்னு சொல்லிட்டு, ஆனால் நீ கண்டுக்காமல் நின்றுட்டுருக்க. ஒரு வேளை உனக்கு நிஜமாவே என்னை பிடிக்கலையா? நான் மனசுக்குள்ளேயே 1 2 3 சொல்லுவேன், அப்போ நீ எடுத்து கொடுத்துடணும், அப்படி இல்லைன்னா நானே குனிஞ்சு எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு 1 2 3ன்னு சொல்கிறேன். அப்போவும் எடுத்து கொடுக்கல. அப்போது மறுபடியும் நான் சொல்லுவேன் அப்படின்னு சொல்லிட்டு 1 2 3 அப்படின்னு சொல்கிறா. இவன் திருந்த மாட்டான் அப்படின்னு பின்னாடி திரும்பும்போது ஜங்குக், இது உங்கள் ஐடி கார்டா அப்படின்னு சொல்லிட்டு ஐடி கார்டை கையில் வச்சுட்டு நின்றுட்டுருக்கா. ரஃபாக்கு சந்தோஷம் தாங்க முடியல. ஐடி கார்டை வாங்கிட்டு பேசலான்னு ட்ரை பண்ணும்போது 24th ஃப்ளோர் வந்துடுது. அப்போது ஜங்குக் ஐடி கார்டையும் ரஃபாவையும் பார்க்குறா. இதுக்கு மேலே நம்ம இங்கே இருந்தால் தப்பாக நினச்சிப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஐடி கார்டை கொடுத்துட்டு நான் வரேங்க அப்படின்னு சொல்லிட்டு லிஃப்ட்லேருந்து இறங்கி போயிடுவான். ரஃபாக்கு மனசே உடஞ்சிருது. நம்ம தான் இவன் பின்னாடி டெஸ்டினின்னு சுற்றுறோம் போல். அவனுக்கு நம்ம மேலே இன்ட்ரெஸ்ட்டே இல்லை. சரி நாளைக்கு ஒரு நாள் நான் அவனுக்கு டைம் கொடுத்து பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு மறுநாள் ரொம்ப அழகாக க்யூட்டாக ட்ரெஸ் பண்ணிட்டு வந்திருக்கா. ஜங்குக்கை பார்த்துக்கிட்டே அப்படியே நின்றுட்டு இருக்கா. நான் இப்போது 1 2 3 மறுபடியும் எண்ணுவேன், நீ என் பக்கத்தில் வந்துடணும் அப்படின்னு 1 2 3 1 2 3 1 2 3ன்னு எண்ணிக்கிட்டே இருக்கா. ஆனால் ஜங்குக் வரவே இல்லை. மேக்ஸிமம் 17th ஃப்ளோர் வரும்போது எல்லாருமே இறங்கிடுறாங்க. இப்போது லிஃப்ட்டில் ரஃபா, ஜங்குக், அதுக்கப்புறம் காஃபி வாங்கி கொடுத்த பொண்ணு அவளும் நின்றுட்டு ஜங்குக் கிட்ட பேசிகிட்டு இருக்கா. வழக்கமாக அவள் 17th ஃப்ளோர்லேயே இறங்கிடுவா. ஆனால் இன்றைக்கி 24th ஃப்ளோர் வரைக்கும் ஜங்குக் கிட்ட பேசிக்கிட்டே வரா. ஜங்குக் இன்றைக்கி எப்படியாவது ரஃபா கிட்ட பேசிடலாம் அப்படின்னு தான் வந்திருப்பான். ஆனால் இவள் பேசிகிட்டு இருக்கனால அவனால் பேச முடியாமல் இருந்திருக்கும். அவனும் பின்னாடி திரும்பி பார்த்துட்டு தான் இருந்திருப்பா. ரஃபா இதை பார்த்துட்டு, ஒரு வேளை உனக்கு அவளை தான் பிடிச்சிருக்கா, அவள் தான் உன்னோட டெஸ்டினியா அப்படின்னு சொல்லிட்டு சோகமாக போயிடுறா. மறுநாள் ரஃபா லிஃப்ட்டுக்கு வெயிட் பண்ணுற இடத்துல சோகமாக உட்காந்துட்ருக்கா. அப்போ ஜங்குக்கும் அங்கே வந்து உட்காந்துட்டு ரஃபா கிட்ட பேசாமல் திருன்னு முடிச்சிட்ருக்கான். ரஃபா இதுக்கு மேலே நம்ம இங்கே இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஸ்ட்ரைட்டாக எழுந்திரிச்சு ப்ரீண்ட லிஃப்ட்டுக்கு போகிறா. அங்கே வழக்கமாக ஒரு ஆள் போகிறதுக்கு மட்டும்தான் இடம் இருக்குது. அந்த லிஃப்ட்டில் ஏறி போயிடுறா. 2nd ஃப்ளோர் வரைக்கும் வந்துடுறா. அதுக்கப்புறம் அவளுக்கு மனசே கேட்கல, நம்ம அப்படி வந்திருக்கக்கூடாதுல்ல அப்படின்னு சொல்லிட்டு 2nd ஃப்ளோர்லேயே இறங்கி மறுபடியும் கிரவுண்ட் ஃப்ளோருக்கு போகிறா. போய் பார்த்தா ஜங்குக் அங்கே இல்லை. அப்போது அவன் போயிட்டானா, எக்ஸ்கியூஸ் மீ நான் ஜங்குக் அப்படின்னு சொல்லிட்டு பின்னாடிலேருந்து ஒரு வாய்ஸ் கேட்குது. ரஃபாவும் பின்னாடி திரும்பி ஹாய் ஐம் ரஃபா அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் பேச ஆரம்பிக்கிறாங்க. அப்படியே பேசி சிரிச்சுக்கிட்டே லிஃப்ட்டுக்குள்ளேயும் ஏறுறாங்க. ஓகேடா மீஸ், இதோட நான் இந்த ஸ்டோரியை முடிக்கிறேன். இது ரொம்ப குட்டியான ஒரு ஸ்டோரி தான். எனக்கு திடீர்னு தோணுச்சு, அதனால நான் இதை ரெக்கார்ட் பண்ணேன். பிடிச்சிருந்தா சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. நான் எங்கேயாவது ப்ரொனன்சியேஷன் மிஸ் பண்ணி மாறி எப்படியாவது பேசியிருந்தா என்னை உங்கள் வீட்டு பிள்ளையா நினச்சி மன்னிச்சு. சரி ஓகேடா மீஸ், நான் இன்னும் ஒரு நல்ல வீடியோட உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் பை ஃப்ரம் ஹேசல். இஷ்யூ ஆல்.